ரெண்டாவது தங்கச்சி கல்யாணம் நடத்துறான். இல்லை கல்யாணம் முடிஞ்சு எப்படியோ ஒரு பெண்ணு, நல்ல சம்பளம் வாங்கின பொண்ணு, நல்ல ஒரு டைப்பிஸ்ட்டு, ஒரு டைப்பாக இருக்கும். எப்படியோ எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. ஜாதகம் மாத்தியில் இருக்கு, இது யாருக்கும் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச முதல் வருஷத்துல முதல் குழந்தை செத்து. கல்யாணம் முடிஞ்ச 2வது வருஷம் 2வது குழந்தை செத்து. கல்யாணம் முடிஞ்ச 4வது வருஷம் 3வது குழந்தை இறந்தது. கல்யாணம் முடிஞ்ச 5வது வருஷம் 4வது குழந்தை இறந்தது. 5வது குழந்தை நிரபாத கர்ப்பிணியா இருந்தபோது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பேசினாள் என்று வயிற்றுல வாங்கி மிதிச்சிட்டேன். செத்தேன்னு விழுந்தா. சுமார் 22 அடி தூரத்துல முற்றத்துல உருண்டு விழுந்தாள். போய் பார்த்தேன், நாசில சுவாசம் இல்லை, போட்டு ஓடிட்டு 3 நாளைக்கு பிறகு சொன்னாங்க, மணி உன் பிள்ளை செத்து போச்சுடா. உன் மனைவி சீரியஸா 5 பிள்ளை செத்து, மனைவி சீரியஸ், மிஷன் ஹாஸ்பிட்டல்ல. அழுதோம், கதர்ந்தோம், கண்ணீர் வடிச்சோம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து என் மனைவி தலையில ஊத்த முடியாத பலிகனானாள். குடும்பம் பகைத்தது, சொந்தம் பகைத்தது, நண்பர்கள் பகைத்தார்கள். கையில பைசா கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க பைசா கிடையாது. பாத்திரத்தை அடகு வச்சு கொடுத்தோம். கட்டுத்தாலி கழுத்துல கிடையாது, கம்மல் கிடையாது, மூக்கத்துக்கு ஒண்ணம் கிடையாது. அத்தனையும் எடுத்து வித்து கொடுத்தோம். பிச்சை மட்டும் எடுக்கல. இவ்வளவு கஷ்டப்பட்டேன். 1984 நான் சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவன். நான் ஒரு சபரிமலை பக்தன். நான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். என் மனைவி 6வது குழந்தை 1984 கர்ப்பிணியா இருக்கா. 6வது குழந்தை. என் 2வது தங்கச்சி கல்யாணம். தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும், 6வது பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி நான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். எல்லாரும் 40 நாள் விரதம் இருப்பேன், நான் 60 நாள் விரதம் இருந்தேன். செருப்பு போடாம இருப்பேன். நான் ஒரு போஸ்ட்மேன், சாந்தபுரத்தில் போஸ்ட்மேனா வேலை பார்த்தேன். அழுதும் கதறணும், கண்ணீர் வடிச்சு எப்படியா அந்த குழந்தை கிடைக்கணும். தங்கச்சி கல்யாணம் படிச்சது. 15க்கு விருந்து கொடுக்கணும். 13வது நாள் நான் சபரிமலைக்கு போறேன். ஏராளமான பண்ட பரகங்கள், துணிமணிகள் எல்லாம் அவளுக்கு எடுத்து வாங்கி தச்சு வச்சுட்டு போறேன். ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன்ல ட்ராண்டோ மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணி திரும்பி தம்பானூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கேன். நாகர்கோயில் இருந்து ஒரு போன் வருது. மிஸ்டர் மணி, டாக்டர் ஆனி சந்திரா நேசராஜ், மிஷன் ஹாஸ்பிட்டல் டாக்டர், அப்போது டீனா இருந்தவங்க. அவங்க சாந்தபுரத்துக்காரங்க, நாங்க போஸ்ட்மேன். அதனால என்ன தெரியும், நான் தங்கியிருக்க ஹோட்டல் நம்பர், வீட்டில் உள்ள தம்பி தங்கிச்செல்லாம், தம்பி இன்னொரு தம்பி அங்க எடுத்துட்டு நான் அங்கிருந்து ஒரு கார் எடுத்து நாகர்கோயில் வாரேன், மிஷன் ஹாஸ்பிட்டல் வாரேன். பெண்கள் கூட்டம் தாங்க முடியல. ஏராளமான பெண்கள் கூடியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் முழுதும். எனக்கு பயந்துட்டேன், என் மனைவிக்கு ஏதோ ஆயிட்டோ. பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, அழுறாங்க, எல்லாரும் அழுறாங்க, சொந்தக்காரங்க. நான் அழுதேன், கதர்னேன். இப்போ அந்த அதே மிஷன் ஹாஸ்பிட்டல் இப்போ அந்த ஓட்டு கட்டடம் இருக்கு, அது உடைக்கல, அது உடைக்கல, இந்த அற்றத்தில் இருக்கு. அது வேற கார் போயிடும். அங்க போகும்போது நான் நடக்க முடியாம உருண்டு போய் பார்த்தேன். அட்டைப்பட்டியில வந்து பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு, அப்படியே தூக்கி சிட்டையில ரத்தம் சொட்ட சொட்ட பாய்ந்து கொண்டிருக்கிறது. 5வது பிள்ளைய புதைச்ச 5வது கல்லறையில இருந்து 6வது பிள்ளைய வச்சுட்டு 6வது பிள்ளைக்கு குழி தோண்டின பாவினா. நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த மந்திரவாதம். 6 பிள்ளைக்கு உயிரை குடிச்சிட்டு 6வது பிள்ளைய துணியில சுத்தி நானே கொலையெல்லாம் முறிச்சு வச்சு நானே அடக்கம் பண்ணி மண்ணு போட்டேன். போறேன், தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸ். அண்ணா உடனே வாங்கன்னு சொன்னா நான் உடனே அங்க போறேன். தங்கச்சி 13,000 ரூபாய் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரோம். தங்கச்சி கல்யாணம் முடிச்ச 27வது நாள் 6வது பிள்ளை செத்து. 6வது பிள்ளை செத்த 2வது நாள் எந்த தங்கச்சியை பாசத்தோடு வளர்த்தேனோ, எந்த தங்கச்சி பாசத்தோடு என் பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது கதறி கதறி அழுதாளோ, அந்த தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் செத்துட்டா. அழுதை, கதர்னு 6 பிள்ளையும் தங்கச்சி செத்து. சீன் முடிஞ்சு தங்கச்சிக்கு டெட் பாட்டில் அடி சத்தியம் பண்ண 13வது நாள். 16வது நாள் அடியந்தரம், தங்கச்சி உன் கல்லறை பக்கத்துல நானும் அண்ணே வந்துருவோன்னு சொல்லி அடிச்சிட்டேன். 13வது நாள் நடு ராத்திரில 12:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது, மகனே
ஒரு சத்தம் கேட்டது. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட தேவனுடைய சத்தம், ஆதாமே என்று கூப்பிட்ட சத்தம், சவுலே என்று கூப்பிட்ட சத்தம், மோசே என்று கூப்பிட்ட சத்தம், என் தேவனுடைய சத்தம், என் மகனே என்று ஒரு சத்தம். நீ என்னுடைய மகன், உன்னை நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவர்களாக இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போ, சாந்தவரத்து போ. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் பலமாக என் உள்ளம் துணிக்குதே. அல்லேலூயா. கூப்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில மணி விட்டு சொன்னேன், வா. எங்க அப்பா வந்து தடுத்தாரு. என்னடா நீ என்ன யாரோ கூப்பிடுறீங்க? இல்லப்பா நான் கூப்பிடல. அப்ப நீங்க கூப்பிட்டீங்க? இல்லப்பா நான் கூப்பிடல. என்னை கூப்பிட்டது யார்? நீள் அங்கி தரித்து ஒரு பெரிய கோல் மாதிரி கையில வச்சுட்டு, ஒரு சிலுவை கையில வச்சுட்டு ஒருவர் நின்று கூப்பிட்டாரு. இந்த காட்சியை தந்தேன். நான் அந்த காட்சியை பார்த்தேன். காலையில மனைவியை கூப்பிட்டு, நான் வேலை பார்க்கிற ஊருக்கு ஆண்டவர் போக சொல்றாரு, போயிருவோம் என்று சொல்லி எங்க அப்பா என்னை கட்டி பிடிச்ச அழுதாங்க. மகா போகண்டமோனே, நீ போகண்டமோனே, போகண்ட மக்களே, எங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு போயிடாதப்பா. இல்ல, என்னை யாரோ ஒருவர் சாந்தப்படுத்தி போக சொல்றாங்க. நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், வெற்றியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நாங்க போனதும் வீட்டுல ஒரு வீடு கிடைச்சது. எனக்கு போஸ்ட் மாஸ்டர் எனக்கு ஒரு வீடு என் கையில சாவி இருக்கடான்னு சொன்னாரு. அவர் வீடு கொடுத்தாரு. போஸ்ட் மாஸ்டர் டிஎன்வி மாணிக்கம், தோப்பு ராஜன் எனக்கு அண்ணன் மாணிக்கம் அண்ணாச்சு. டிஎன்வி மாணிக்கம் எனக்கு ஒரு வீட்டை தந்தார்ப்பா. அண்ணன் வின்சென்ட் அண்ணன் இப்பவுமே இருக்காரு. வின்சென்ட் அண்ணன் ஒரு வாத்தியாருடைய வீடு. அந்த வீட்டு சாவியை தந்தார். நானே என் மனைவி அந்த வீட்டுக்குள்ள போறோம். சப்பனியா 3:17 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற அந்த போட்டோ உடைக்க போனேன். நான் எடுத்து வீட்டுக்காரருக்கு போட்டோ உடைச்சிடாதீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போனோம். ஒரு அம்மா வந்தாங்க, மனோன்மணி கெட்சியாளுக்கு அம்மா. இறந்து போனாரு கெட்சியாளுக்கு புருஷன். அந்த அருவருக்க மகா மனைவி கெட்சியாள், மனோன்மணி அக்காளுக்கு மகா. அந்த மனோன்மணி அம்மா வந்து எங்களை கூப்பிட்டாங்க. தம்பி வாங்க தம்பி, போங்கக்கா, வாங்க தம்பி, போங்கக்கா. போயிட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு. அந்த அம்மா திருப்பி வந்து என் மனைவிட்ட கூப்பிட்டாங்க. சும்மா தானம்மா கூப்பிட்டோம், சும்மா எங்க வீட்டுக்கு வாங்கன்னாங்க. பிள்ளைலாம் செத்து போச்சு, தங்கச்சி செத்து போனா, மணி என் தம்பி ரொம்ப துக்கமா இருக்கான், வாங்கம்மான்னு எங்க மனைவியை கூப்பிட்டோன்னா மனைவி சொல்லிச்சு, ஏங்க சும்மா தானே கூப்பிட்டாங்க, சும்மா போயிட்டு வருமா அப்படின்னு. கொஞ்சம் நடந்து போற தூரம் தான், அப்படி போனோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. 5 நாள் போனோம். தினசரி கூப்பிட வந்துருவாங்க. ஒரு மனோன்மணி பாஸ்டர் வரல, வேற யாரும் எங்களை வந்து கூப்பிட வரல. ஒரு மனோன்மணி, ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க. மனோன்மணி இஎஸ் மணியை கூப்பிட்டாங்க. மனோன்மணி இஎஸ் மணியை கூப்பிட்டாங்க. நானும் மனைவியும் போன 5வது நாள் எனக்குள் இருந்த அசுத்தாவி அத்தனை, நான் கூப்பிட்ட தெய்வம், கொடுத்த தெய்வம், படைச்ச தெய்வம், டங் 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 எல்லா தெய்வம் ஆட ஆரம்பிச்சு. எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும். உன்னத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் பிதாவாகிய ஆண்டவரே, உமது பரிசுத்த ஒளியின் முன்னால் எங்களால் நிற்க முடியவில்லையே என்று எனக்குள் இருந்த அசுத்தாவி எல்லாம் அறிக்கையிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது உலகத்தில் இல்லாத சந்தோஷத்தோடு நானும் என் மனைவி 5வது நாள் எங்க வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் மேல் மாடி உண்டு. இப்போ அது மேல் மாடி தான். அதுல மேலே ஏறி நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு பைபிள் கிடையாது, யாரும் பைபிள் தந்ததில்லை, சொன்னதில்லை, ஒன்றும் இல்லை, ஜெபிக்க தெரியாது. ஆனா நான் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சொன்னேன். புருஷன் சொல்றது நேரம் மாத்தி சொல்றதான மனைவி, சோத்திரம் அல்லேலூயான்னா நான் அல்லேலூயா சோத்திரம், சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா சோத்திரம், சோத்திரம் அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் நாங்க வாசப்படியில் உட்கார்ந்துருக்க 2 பேரும், 2 சகோதரிமார், ஒருத்தி லோய்சாள், ஒருத்தி சரஸ்வதி.
2 குடத்தை எடுத்துட்டு தண்ணி கிடக்க போகுது. போகும்போது சொல்லு, ஞாத்து 2 கழுதை கத்திச்சு கேட்டியா? நாங்க யாரா? நாங்க மொட்டை மாடியில் சத்தம் போட்ட கழுதைகள். பிறகு நிறைய பேர் வந்தாங்க, 200-300 பேர் 400 பேர்கிட்ட ஆராதனைக்கு வந்தாங்க. அந்த 2 கழுதையும் கூட உண்டு. ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். ஒரு கன்வென்ஷன் வச்சாங்க. அந்த கன்வென்ஷன் நேரத்தில் நாங்க ரட்சிக்கப்பட்டாச்சு. நாளைக்கு சகோதரன் ES மணி வீட்டு கூட்டம்னாரு அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கர். நான் எதுக்குன்னே காத்திருப்புனாரு. எதுக்குன்னே பரிசுத்தாவிக்குனாரு. எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணுங்கன்னாரு. காத்திருப்பு கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. சோத்திர பாட்டு பாடினாங்க. வருகிறார். நான் நேர கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு போய் வாசல்ல உட்காந்துறேன். ஏன்னா வரும்போது அவர்கிட்ட நான் தான் வீட்டு ஓனர். இந்த பாஸ்டர் தங்க வச்சிருக்கதே நான் தான். எனக்கு தந்துட்டு போக கேட்கணும்னு சொல்லிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். ஜபித்தார்கள். நிறைய பேருக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் கிடைச்சி. தமிழ் தானே திக்கி திக்கி பேசுவேன் மனைவி. அவ இங்கிலீஷ் பேசுறான், மலையாளம் பேசுறான். நான் நேரம் அவகிட்ட போய் இந்த வாயை பார்த்தேன். எனக்கு கிடைக்கல, அவளுக்கு கிடைச்சி. அவ அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் அடிச்சு உடைக்கிற பாருங்க. நான் வாயே பார்த்தேன். நீ நிறைய பேர் வாயை பார்க்கனால தான் அபிஷேகம் கிடைக்கல. சாயங்காலம் ஆச்சு, சம்மந்தி அடிச்சுட்டு இருக்கான். சாப்பிடுறீங்களா? சோற வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பரிசுத்தாவி கொடுத்த தெய்வம் ஆம்பளைக்கு தரமாட்டாரா? அன்னைக்கு பட்டினி கிடந்த, ராத்திரி முழுதும் பட்டினி கிடந்த பாவத்தை அறிக்கை செய்தேன். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுற இறக்கம் வருவான். அழுத கதனை மந்திரவாதம் செய்தது தப்பு, பில்லி சூரியன் செய்தது தப்பு, தப்பு குடிச்சது தப்பு, படிச்சது தப்பு, அடிச்சது தப்பு, தப்பு தப்பு தப்பு. அடுத்த நாள் காத்திருப்பு கூடுதல நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு கட்டி துண்டு அக்கினி, இப்ப அமெரிக்காவில் விழுந்த அதே போல ஒரு அக்கினி துண்டு, ஒரு அக்கினி தீ வந்து விழுந்தது போல இருந்து நான் இருந்த இடத்திலிருந்து ஒரு 3 அடி உயரத்தில் எழும்பும்படியா தேவன் என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினார். மனைவிக்கு அபிஷேகம், புருஷனுக்கு அபிஷேகம். வீடு வின்சன் அண்ணை மாத்தியாருக்கு வீடு தவிடுபடி. மேல் மாடியில 2 பேர் அந்நிய பாஷை பேசி ஜெபம். டம் டம். அவர் வீட்டுக்குள்ள கீழே இருந்திருப்பாருன்னா உடனே காலி பண்ணிருப்பாரு. ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அன்றைக்கு அழைத்த அழைப்பு என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொன்னேன். நீ எனக்கு வேணும்னு சொன்னார். என்னால முடியாதுன்னு சொன்னேன். கடைசி நாள் வரை நான் உன் கூட இருப்பேன்னார். இது 40வது வருஷம் ஊழியத்துல. 40 வருஷமும் என் அப்ப ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகு என் கூடவே இருக்கிறார். கன்வென்ஷன் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு அபிஷேகம். கன்வென்ஷன் பிரசங்க பேசினாரு. பேசும்போது சத்தியத்தை குறித்து அழகா பேசினாரு. ராத்திரி ஆண்டவர் சொன்னார், மார்க் 16:16. ஏன்னா மார்க்கையும் தெரியாது, மத்தையும் தெரியாது, பைபிளும் கிடையாது. கன்வென்ஷன் பிரசங்கியாரு. அன்னைக்கு ராத்திரி அதே சப்ஜெக்ட் எடுக்காரு. மார்க் 16:16. நான் மார்க் 16:16 யாருன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் சொன்னான், நான் எங்கடையே பைபிள் படித்தேன். என் பிள்ளை வாசிப்பாட்டு சொல்லி வீட்டில் கூட்டு போய் கேட்கிறேன். அந்த பிள்ளை வாசிக்கு விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் என்ற ஞானஸ்நானத்தை பற்றி பேசுறாரு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கருக்கு தெரியாது இந்த விஷயம். அவர் பேசாரு. மார்க் 16:16. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் யாருன்னாரு. என்கிட்ட தான் ஆண்டவர் அட்வான்ஸா சொல்லியாச்சே. மார்க் 16:16. நான் எழும்பி துள்ளி குதிச்சுக்கிட்டு சொன்னேன், நான் எடுக்க என்ன. பொம்பளை பக்கம் பார்த்தேன். என் கிட்ட பெர்மிஷன் வாங்கல என் மனைவி. அடுத்த இடத்துக்கு, அடுத்த வீட்டுக்கு போனாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்குவா. ஆனா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பெர்மிஷன் வாங்கல. காரணம் அவளை ஆண்டவர் ரட்சித்திருந்தார். நான் எடுக்க வேண்டிய அவளை கை வச்ச 52 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில கடியப்பட்ட காயல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல 52 பேருக்கு மூழ்கி ஞானஸ்நானம். நானும் என் மனைவியும் மூழ்கி ஸ்நானம் எடுத்தோம். ஒரு அல்ல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 பொங்கி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ரட்சிக்கப்பட்டவுடனே அபிஷேகம். என் ஆண்டவருடன் என்னோடு பேசினார். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்திற்கு அழைத்தார். தாழ்த்திட்ட பல நாள் பட்டினி கிடந்து நானும் மனைவியும் ஜெபித்தோம். பல நாள் பட்டினி. ஊழியத்துக்கு சும்மா ஒன்றும் வரல.
ஆண்டவரை போய் கூப்பிடுறது எங்களுக்கு என்ன அத்தாட்சி, என்ன இது, நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் ஆண்டோட நாங்க கேட்டோம். நீங்க இதெல்லாம் கேட்டவன் கர்த்தர் எங்களுக்கு அதுக்கு பதில் தந்தார். பல நாட்கள் பட்டினி கிடந்தோம், ஆண்டவருக்கு பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடந்தோம். கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து 40 வருஷமா 5 பெரிய ஆலயங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். பல நாடுகளுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். பல தேசங்களுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ஒன்றுக்கு உதவாத அற்ப குப்பைக்கு கர்த்தர் தந்து என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊமைகள் பேச ஆரம்பித்தாங்க, பைத்தியங்கள் சுகாக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு அங்கு அற்புத சுகம் பெற்று செல்ல கர்த்தர் உதவி செய்தார். பெரிய ஒரு விடுதலை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், அற்பமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிய வேண்டும்.